யாராவது ப்ரேயர் யார் பண்ணுறா? யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறீங்களா? இறைவணக்கம். பாலாஜியா? சாமி பாலாஜி சாமி ஐயா. ப்ரேயர் ஆரம்பிங்க இன்னைக்கு. சரிங்க. ப்ரேயர் பிரார்த்தனை ஆரம்பிக்கிறோம். பாலாஜி சாமி அவர்கள், மதுரையை சேர்ந்த பாலாஜி சாமி அவர்கள் பிரார்த்தனை ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா அத்தை தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே மமரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாம் மூர்த்தயே நமः. அஸ்மத்குருभ्यो நமः. பரமகுருभ्यो நமः. குருவே சரணம். மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கட்டும். எல்லாம் அல்ல அருள் பேராற்றல் எல்லாருக்கும் எப்போதும் எங்கிருந்தாலும் கிடைக்கட்டும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாமக்கோல் ஆர்வத்தினுடைய இறுதி வகுப்பில் இருக்கோம். இன்றைக்கி நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருடைய இதை நம்ம பேசிக்கலாம். பலன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவை கேள்வி முக்கியம். கேள்வி அல்லது கேள்வியாளர். இது ஜாதகம் அல்ல, ஜாதகர் முக்கியம் அல்ல, கேள்வி தான் முக்கியம். ஆனால் அந்த கேள்விக்கு சொந்தக்காரர் இருக்கணும், கேள்விக்கு தொடர்புடையவர்கள் இருக்க வேண்டும். இது ரெண்டாவது. இது கேள்வி எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஜாதகர் எந்த இடத்துல இருக்காரோ அங்கேருந்து தான் நீங்கள் கேள்வியை போடணும். கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, கேள்வியில் கருத்து இருக்கணும், கரு இருக்கணும், தெளிவானதாக இருக்கணும், சுற்றி வளைச்சி கேட்கக்கூடாது, ஒரே கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்வி தெளிவானதாக இருக்கணும், அதை நச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கணும். அடுத்து குழப்ப மாதிரி கேள்வி எப்பயுமே கேட்கக்கூடாது. பதில் சொல்கிறதும் அப்படி தான் சொல்லணும். இது அடிப்படையான விஷயம். அடுத்து தேவையில்லாதெல்லாம் தனக்குத்தானே போட்டுக்கிறலாம், யாருக்கு வேணாலும் போட்டுக்கிறலாம், எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ, நம்மளால் முடிவெடுக்க முடியாத விஷயங்கள், சிலர்களுக்கு அதை தெளிவில்லாதவர்கள் அதை நம்ம ஒரு தெளிவு பெற வேண்டும். இதில் நாம் காலம் பணம் விரயம் இல்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் அந்த காரியத்தை நம்ம முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜாமக்கோல் ஆர்வத்தை நம்ம கற்றுக்கிறோம். இந்த ஜாமக்கோல் ஆர்வத்தில் முதல் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது உதயம். இந்த உதயத்துக்கு முன்னாடி ஜாம கிரகங்களை வச்சு கேள்வியை நம்ம எடுத்துடலாம். ஒரு ஜாம கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு, ஜாம கிரகம் உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, ஆட்சியில் இருக்கா, அப்போ ஜாம கிரகம் உதயத்தில் இருக்கா, 1ஆம் இடத்துல இருக்கா, 2ஆம் இடத்துல இருக்கா, 3ஆம் இடத்துல இருக்கா, 4ஆம் இடத்துல இருக்கா, எந்த இடத்துல ஜாம கிரகம் இருக்கிறது, அது எப்படி வலுவாக இருக்கிறது அப்படின்னு வச்சு கேள்வி எடுத்துக்கலாம். அடுத்த ரெண்டாவது விஷயம், உள்வட்டத்தில் இருக்கிற கிரகம் இந்த ஜாம கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, பூஸ்ட் கொடுக்குது, வேறாக இருந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. வெளிவட்ட கிரகத்துக்கு சப்போர்ட் செய்கிறது அந்த உள்வட்ட கிரகம், கால நிர்ணயத்துக்கு உள்வட்ட கிரகம், பரிகாரத்துக்கு உள்வட்ட கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம உதயம்னா யார் அப்படின்னா கேள்வியாளர் அல்லது கேள்வி, நிகழ்கால கேள்வி, ஒரு நிகழ்கால பிரச்சனை, கேள்வியை கேட்க நம்மளை வைக்குது. உதயம் என்பது நிகழ்காலம், நிகழ்கால சம்பவம், நிகழ்கால கேள்வி. உதயத்தில் உள்ள கோள் அந்த கேள்வியை கேட்க தூண்டும். உதயத்தில் உள்ள கோள் காரகத்துவத்தையும் பாவத்தையும் நம்ம பிரித்து சொல்லணும். உதயத்தை நோக்கி வருவது எதிர்காலம், உதயத்தில் உள்ளது நிகழ்காலம், உதயத்தை கடந்தது கடந்த காலம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். உதயாதிபதி அப்படிங்கிறது கேள்வியினுடைய தன்மையையும் காட்டும், கேள்வியாளர்களுடைய நிலையை காட்டும், கேள்வியாளருடைய பலத்தையும் காட்டும், கேள்வியாளருடைய பலவீனத்தையும் காட்டும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உதயம் முதல், இப்போ உதாரணமாக ஆருடத்திலிருந்து உதயம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், உதயத்திலிருந்து ஆருடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். உதயம் முதல் ஆருட வரை எண்ணி பார்க்கும்போது, உதயம் முதல் ஆருட வரை எண்ணி பார்க்கும்போது அது எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். உதயத்திலிருந்து ஆருடத்தை எண்ணி பார்க்கணும். அது கேள்வியாளர் செய்ய போகின்ற செயலை சுட்டி காட்டும்.
உதயத்திலிருந்து ஆருடம் செய்ய போகிற செயலை காட்டும். ஆருடத்திலிருந்து உதய வரை எண்ணணும்னா செய்து வந்த காரியத்தை சுட்டி காட்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். அடுத்து வந்து ஆருடம் என்பது ஒரு செயலின் விளைவை காட்டுகிறது. ஒரு செயல் செய்ய வைக்கக்கூடிய, அதாவது ஒரு கேள்வி கேட்க தூண்டும் அல்லது கேள்வியை பிரித்து சொல்லும் அப்படிங்கிறத ஒரு செயலின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். கவிப்பு என்பது செயலின் விளைவை காட்டும், செயலின் சேதாரத்தை காட்டும், செயலின் மறைப்பை காட்டும், செயலின் நஷ்டத்தை காட்டும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அப்போ செயல் எப்படி நடந்தால் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதையும் இந்த கவிப்பு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சம்பவத்தை மறைத்து வைத்திருக்கும், ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கும் என்கிறதை நீங்கள் மறைக்கக்கூடாது. கவிப்பு என்பது ஒரு தீய விளைவை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். உதயாதிபதி வக்கரமாக இருந்தால் தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கி அல்லது ஒரு முடிவை எடுத்துவிட்டு சரி என்று சாதிப்பார்கள். உதயாதிபதி வக்கரமாக இருந்தால் உதயாதிபதி உள்வட்டத்தில் வக்கரமாக இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்க அப்படியே பின்வாங்குற மாதிரி வாங்குவாங்க, ஆனால் சாதிக்க இருப்பாங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய அவர் உள்ளார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே உதயாதிபதி அஸ்தமனமானாலோ வக்கரமானாலோ அவர் என்ன செய்வாங்கன்னா பலமடையலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து உதயத்தில் ஒரு கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோளை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த கிரகத்தை எப்படி பார்க்கணும்னா அதனுடைய காரகத்துவம், அதனுடைய இயல்புகள், அதனுடைய தன்மைகள், அது எந்த பாவத்தை சுமந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 7ஆம் பாவத்தின் அதிபதியே 7ஆம் பாவத்தில் உள்ளதே நிவர்த்தி ஸ்தானம். பாதகமாக வந்துட்டாதே அடுத்ததுக்கு போகணும். இல்லைன்னா 7ஆம் பாவத்தை நம்ம நிவர்த்தி ஸ்தானம்னு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். 11ஆம் பாவம் தான் ஜாமக்கோளில் மிக முக்கியமானது. அதாவது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு இந்த 11ஆம் இடம் நம்ம எடுத்துக்கிறோம். 11ஆம் இடம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடியது அல்லது லாபம், காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடம் என்பது உச்சியால் சிந்தனை. 10ஆம் இடம் என்பதும் 11ஆம் இடம் என்பது மிக முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். அடுத்து பாம்பு இருந்தால், பாம்பு இருக்கும்போது ஒரு பிரச்சனை தீவிரப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். பாம்பு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். பாம்பு ஒரு அறுவை சிகிச்சையை காட்டலாம், ஒரு பிரிவினை காட்டலாம், ஒரு தீய சவகாசத்தை காட்டலாம், ஒரு செயற்கை முறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை உருவாக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பாம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதயத்தில் நின்ற ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கேள்வியை சுட்டி காட்டும். உதயத்தில் நின்ற கிரகம் தன் காரகத்துவத்தின் தன்மையை காட்டும்னா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். சூரியன் உதயத்தில் இருந்தால் நியாயப்படுத்துகிற கிரகம். ஒரு சீராக ஒரு காரியத்தை செய்யக்கூடியது சூரியனே. ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த காரியம் எப்படி நடக்கும்யா? உதயத்தில் சூரியன் இருந்தால் சீராக நடக்கும். சீராகன்னா என்னையா அப்படின்னா, சூரியன் காலையில் போனால் இப்போ காலையில் உதிச்சாருன்னா சாயங்காலம் மறைஞ்சிருவார், மறுபடியும் வந்துடுவார். அப்போ அது சீராக நடக்கிறது. கண்டினியூட்டி அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக அது மாறாது, சீராக நடக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சந்திரன் என்பது ஒரு ஏமாற்றத்தை குறிக்கக்கூடியது. சந்திரன் என்பது உறுதியானது, மிக விரைவானது. சந்திரன் என்பது பயணம். சந்திரன் என்பது ஒரு கள்ளங்கவடமானது, நிலை இல்லாதது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வச்சுக்கணும். செவ்வாய் என்றால் ஒரு செயலை வேகப்படுத்துது. சந்திரன் என்ன சொல்கிறோம்? வேகமாக நடக்கும், படுவேகமாக செவ்வாய் நடக்கும். குரு, சந்திரன், புதன், சுக்கிரன்லாம் ஒரு செயல் காரியங்கள் கிரகம், ஒரு நல்ல கிரகம். உதயத்தில் குரு இருந்தார்னா மங்களம், சிறப்பு, ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ சனி இருந்தால் தாமதப்படுத்தும். சனி என்பது தாமப்படுத்து. பாம்பை பற்றி நம்ம இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வழக்கு, பிரிவினை, பஞ்சாயத்து, சங்கடம், அறுவை சிகிச்சை,
இது எல்லாத்துக்கும் காரணம் பாம்பு தான். செவ்வாயும் நோயை காட்டும், சண்டையை காட்டும், அறுவை சிகிச்சையும் காட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன். அப்போ ஒரு இதை பார்த்த உடனே இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு ஜாமக்கோல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பார்வை எங்கே இருக்கணும்னா ஜாம கிரகத்தை பார்க்கணும். இதான் ஜாம கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஜாமக்கோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சே நம்ம பலன் சொல்லிடலாம். அப்போ இப்போ உதாரணம் கூட போடுவோம். இப்போ எத்தனாவது ஜாமத்தில் இருக்கோம் யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஆள் மட்டும் மைக்கை ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டாவது ஜாமம் ஐயா. ரெண்டாவது ஜாமம்னா இன்னைக்கு என்ன கிழமைநாதர்? சுக்கிரன் ஐயா. சரி, அப்ப சுக்கிரன் எங்க இருப்பாரு? சுக்கிரன் வந்து இன்னைக்கு இப்ப கும்பத்துல இருப்பாருங்க ஐயா. கும்பத்துல இருப்பாரா மகரத்துல இருப்பாரா? மகரத்துல இருப்பாரு. என்ன எப்படி சொல்லணும்? மகரத்துல இருப்பாரு. எப்படி சொல்லணும்? மகரத்துல இருப்பார். மகரத்தில் இருப்பார் அப்படி சொல்லலாமா? சொல்லாங்க ஐயா. இப்ப இங்க வந்து சுக்கிரன் இருக்காரு. அடுத்தபடி வரிசையா சொல்லுங்க பாப்பா. சுக்கிரனுக்கு அடுத்து யார் இருப்பா? சுக்கிரனுக்கு அடுத்து யார் இருப்பாங்க? சொல்லுங்கம்மா. சனி. சனி இருப்பாருங்க. சனி. சனிக்கு அடுத்து யார் இருப்பா? சந்திரன் இருப்பாரு. சந்திரன் இருப்பாரு. சந்திரனுக்கு அடுத்து யார் இருப்பா? பாம்பு. பாம்புக்கு அடுத்து யார் இருப்பா? சூரியன். சூரியனுக்கு அடுத்து யார் இருப்பா? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து யார் இருப்பா? குரு. குருக்கு அடுத்து யார் இருப்பா? புதன். புதன் இருப்பா. இப்ப எல்லா கிரகம் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஐயா ஒரு கேள்வி கேளுங்க. ஐயா, சந்தான பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும்? இப்ப குழந்தைன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப குழந்தைன்னு காட்டோம்னா குரு எப்படி இருக்காருன்னு பாருங்க. குரு எப்படியா இருக்காரு? குரு நல்லா தான் இருக்காருங்க. குரு எப்படி இருக்காரு? ஜாமத்துல இருக்காருங்க. குரு ஜாமத்தை விட்டுருங்க. குரு ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, அல்லது ஆட்சியை நோக்கி போறாரா, நீசத்தை நோக்கி போறாரா, உச்சத்தை நோக்கி போறாரா? ஆட்சியை நோக்கி போனா இவருக்கு எதிர்காலத்துல குழந்தை உண்டுன்னு சொல்லிடலாமா? அவ்வளவுதான். இவர் கேட்ட கேள்விக்கு ஆட்சியை நோக்கி போறதுனால அவருக்கு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். அடுத்து யாராவது ஒரு கேள்வி கேளுங்க. கொடுத்த பணம் எப்ப திரும்பி வரும்? இப்ப பணம்னு கேட்டுட்டாங்க. பணம்னா இங்க சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் மகரத்துல இருக்காருங்க ஐயா. மகரத்துல இருக்காரு. சரி, மகரத்துல இருக்காருன்னா அவர் எங்க போவாரு அடுத்து? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நீசமா இருக்காரா? இல்லைங்க ஐயா. எதுவும் இல்ல. அவர் உச்சமா இருக்காரா? எதுவும் இல்ல. ஆனா அவர் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு. எத்தனாம் இடத்துல இருக்காரு? ஜாமத்துக்கு ரெண்டாம் ஜாமத்துல இருக்காருங்க. இப்படிதான் சொல்லக்கூடாது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. எத்தனாம் இடத்துல இருக்காரு? 10ல இருக்காருயா. 10ல இருக்காருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பணம் வரும். ஆனா அவர் காலபுருஷனுக்கு எத்தனை கூடியவர்? 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி தானே. அப்ப அவர் 2ஆம் இடத்தின் அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப ஒருத்தருக்கு நம்பி பணம் கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரும். ஆனா அவர் வந்தோட கொடுக்கறேன்னு சொல்லுவாரு. அது எப்படிங்க சொன்னீங்க வந்தோடனே கொடுக்கறாரு? ஏன்னா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார்ல, 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால. சரி. 2 கூடையவர் 7 கூடையவர். தன்னுடைய சொந்த தேவைக்காக வாங்கினேன், இப்ப என் கையில பணம் இல்ல, வந்தோன்னு தர்றேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னா விட்டுருங்க. அப்படி சொல்லணும். அடுத்து வேற கேள்வி கேளுங்க. அடுத்து வெளிநாடு இப்ப அவர் கேட்கிறாரு, நான் வெளிநாடு போவேனா? அப்படிதான் கேட்கணும். நான் வெளிநாடு ஃபேமிலியோட இப்ப செட்டில் ஆகுது. இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே கேள்வி, எனக்கு வெளிநாடு போக யோகா இருக்கான்னு கேள்வி கேட்கணும்.
நான் ஃபேமிலியோட போவேனா இல்லது நான் அது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போவேனா அப்படிலாம் கேட்கக்கூடாது. யாரு கூட போவீங்க? வெளிநாடு போக யோகம் இருக்கான்னு பாருங்க. வெளிநாடு எந்த கிரகம்? வெளிநாடு எந்த கிரகம்? ஆ? பாம்பு எங்க இருக்காரு? கன்னியில இருக்காரு. எங்க இருக்காரு? கன்னியில இருக்காரு. காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 6ஆம் இடத்துல இருக்காருன்னா வேலைக்காக போறீங்களா? வேலைக்காக போறதுக்கு இருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப குரு எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டின் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்காரா இல்லையா? அப்ப 3ஆம் இடத்துல 3ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? நீசமா இருக்காரு. அப்ப இவருக்கு விசா வர்றதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஐயா ஐயா, விசா சம்பந்தமான நீங்க போறதுக்கான டிக்கெட் இது சம்பந்தமான பிரச்சனையா இருக்கு, அதை கிளியர் பண்ணுங்க, போகலாம். ஐயா சரி. ஏன்னா உதயத்தை நோக்கி யாரு வரப்போறா? உதயாதிபதி வரப்போறாரு இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. ஐயா, எனது நோய் எப்போது தீரும்? எனது நோய் கண் நோய் எப்போது தீரும்? இப்ப அடுத்து ஒரு ஆள் மைக் ஆஃப் பண்ணிட்டா மற்ற ஆள் ஆஃப் பண்ணிருங்க. உடனே கேள்வி கேட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. என் கை நோய் எப்போது தீரும்? கண்ணுன்னா எந்த கிரகம்? சூரியன். சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சூரியன் எங்க இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு ஐயா. கடகத்துல இருக்காரு. சூரியன் கடகத்துல இருக்காரு. அது என்ன ராசியில இருக்காரு? நீர் ராசியில இருக்காரு. அப்ப கண்ணுல ஏதோ நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐயா ஆமாங்க ஐயா. அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். 6ஆம் இடத்துல பாம்பு இருக்கிறதுனால மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்களா? ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஐயா. பண்ணியிருக்காங்க. 6ஆம் பாவத்திலே பாம்பு இருக்கா? அறுவை சிகிச்சைன்னு சொன்னா? ஆமாங்க. செவ்வாய் வந்து ஒரு காலபுருஷனுக்கு அதாவது உதயத்தை நோக்கி வர்றாரா? அப்ப இவர் மறுபடியும் அதை அறுவை சிகிச்சையோ அல்லது ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஓகே. அடுத்து ஐயா, எனக்கு செய்வினை உண்டா அப்படின்னு கேள்வி. அடுத்து யார் கேக்குறியா? அவங்க பேரை சொல்லி கேட்கணும். மோகன், பெங்களூருங்க ஐயா. செய்வினை உண்டா எனக்கு? பிரபாகர் ஐயா மைக் ஆஃப் பண்ணிருங்க. இவர் கேட்கிறாரு, எனக்கு செய்வனை உண்டா, செய்வனை உண்டான்னு கேட்கிறாரு. செய்வனை அப்படிங்கிறது எந்த பாவம்? 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் செய்வனை. 8ஆம் பாவத்தின் அதிபதி எங்க இருக்காரு? ஆனா அதே நேரத்துல மிதுனத்துல இருக்காருன்னா 3ஆம் பாவத்துல இருக்காரு. மனபயம் இருக்கு இவருக்கு. உதயாதிபதி செவ்வாய் அங்க 3ஆம் இடத்திலே இருக்காரு. உதயத்திலே குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. 5 குடையவர் அங்க இருக்காரு. 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் எங்க இருக்காரு? 7ல இருக்காரு. அப்ப இவருக்கு செய்வனை இல்லை, பயம்தான். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. பயம்னு அர்த்தம். பயம்தான் இருக்கு. பயம்தான் இருக்கு. 6ஆம் இடத்தின் அதிபதி யாரு? புதன் ஐயா. அவர் வந்து எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? 9ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? மேஷத்துல இருக்காரு. அப்ப உங்களுக்கு குலதெய்வம்ங்கிற சூரியன் எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல. உங்க வீட்லயே குலதெய்வம் இருக்கு, எப்படி செய்வன வைப்பாங்க ஐயா? உங்களுக்கு குலதெய்வ பாதுகாப்பா இருக்கியா? சரிங்க ஐயா. அதனால வைக்க முடியாது. இப்போ 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குலதெய்வம் எடுத்துக்கலாம் ஐயா. ஆமா, 9ஆம் இடத்துல சனி இருக்கு. 9ஆம் வீட்டின் அதிபதி அங்கேயே இருக்காரு, மேசத்திலே இருக்காரு. அப்ப எப்படி உங்களை வந்து தெய்வம் அனுக்கிரகம் இருக்கிற இடத்துல செய்வன எப்படி வைப்பாங்க? குரு பார்வை இருக்கு இல்லையா? பயம்தான் இருக்கு. அப்போ பயம்தான் பயம்தான் இருக்கு.
சரிங்க. சரி, அடுத்து வேற. ஐயா நான் ஐயா எனக்கு ஜாமக்கோல் ஆர்டர் வருமாங்க ஐயா. அதுல இருந்து சுந்தர் ஜாமக்கோல் ஆறுடா எனக்கு வருமா ஐயா சொல்வதற்கு? இப்போ போய் ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? அந்த கேள்வி கடைசி கிளாஸ்ல கேக்குறாருயா. ஜாமக்கோல் ஆறுடா வருமா? அதாவது வந்து இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஐயா. சரிங்க. ஜாமக்கோல் ஆறுடம்ல எது வந்தாலும் படிச்சாலும் வரும்ல. தெளிவா படிங்க, வந்துடும். சரிங்க. அடுத்து வேற. ஐயா நான் வீடு கட்டுவேன் ஐயா. இவர் வீடு கட்டுவானான்னு கேட்கிறாரு. வீடு கட்டணும்னா எந்த கிரகம்? செவ்வாய்ங்கய்யா. செவ்வாய். வீடுனா செவ்வாய் அல்லது 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தின் அதிபதி 7ல இருக்காரு. சரியா? ஆமாய்யா. அப்ப வீடு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரனை பார்க்கணும். அப்ப சுக்கிரன் எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 4ஆம் வீட்டின் அதிபதி வந்து சந்திரன் எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு. ஆமாய்யா. அப்ப காலபுருஷனையே பார்க்கிறாரு. இவர் வீடு கட்டுறதுக்கு யோகம் உண்டு. ஆனா பூர்வீகத்துல கட்டுவாரா ஐயா? ஐயா சொல்லுங்க. பூர்வீகத்துல கட்டுவீங்களா அப்படின்னா? இல்லைங்க, இப்ப இருக்கிற இருக்கிற இடத்துல தான் கட்டுவாரு, பூர்வீகத்துல கட்ட மாட்டாரு கட்ட மாட்டாரு. பூர்வீகத்தையா? அப்படின்னு சொல்லணும். சரி. சரி, அடுத்து. ஐயா வணக்கம், நான் உங்கள் நண்பர் மோகன் பேசுறேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கய்யா. ரைட் ஐயா, இப்போ நான் வந்து இடமாற்றம் எனக்கு நன்மையை தருமா? இவர் வந்து ஒரு இடமாற்றம் நன்மையை தருமான்னு கேட்கிறாங்க. இப்ப இவருக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஜாமக்கோலை போடுங்க ஐயா. ஐயா இந்த டயத்துக்கு ஒரு ஜாமக்கோல் போடுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. டயத்துக்கு போடுங்க. டயம் எத்தனை ஆகுது? 7:45 ஒன்று போடுங்க. 7:45 15யா? 15 போட்டாச்சு. போடுங்க. மகர ஆறுடம். உதயம் எங்க இருக்கு? உதயம் சிம்ம உதயங்கய்யா. சிம்ம உதயம்யா. உதயம் ஆறுடம். மகரம். மகர ஆருடமையா. ஆறுடம். கவிப்பு விருச்சிகம். கவிப்பு விருச்சிகம் ஐயா. சரி, ஜாம கிரகங்கள். ஜாம கிரகங்கள் மீனத்துல புதன்யா. எல்லாத்தையும் வரிசையா சொல்லுங்க உதயத்துல இருந்து. சரிங்க. கண்ணியில யார் இருக்கா? பாம்புயா. அடுத்து. அதுக்கடுத்து துலாத்துல சந்திரன். தனுசுல சனி. எப்பயுமே இப்படி போக கூடாது. ஜாம கிரகம் எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல. கடகத்துல சூரியன். மிதுனத்துல செவ்வாய். மேஷத்துல குரு. மீனத்துல புதன். மகரத்துல சுக்கிரன். தனுசுல சனியா. துலாத்துல சந்திரன்யா. இப்ப மாற்றம்னு கேட்டோன்னு என்ன கிரகம் சொன்னேன்? பாம்பு வந்தாலே மாற்றம் தானே. பாம்பு வந்தாலே மாறணும் நினைப்பாளா இல்லையா? உதயாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா இருக்க இடத்த விட்டு ஒரு இடத்துல போனா எனக்கு நிம்மதியா இருக்குமான்னு கேட்கறதுக்காக அவர் கேட்கிறாருன்னு அர்த்தம். அப்ப உண்டு என்ன சொல்லணும்? உண்டு. ஏன் பாம்பு வருது? பாம்பு வந்தா 4ஆம் இடத்துல கழிப்பு இருந்தா இருப்பிடத்துல அவர் இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் இல்லை, ரிலாக்ஸா போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு காட்டு. ஐயா ஐயா எனக்கு மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டீங்க. இப்ப இவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது நடக்கும். நன்றி நன்றி ஐயா, நன்றி. சரி, இப்ப உதயத்தை நோக்கி
உதயாதிபதி யாரு? சூரியன். உதயாதிபதி யாரு? சூரியன். சூரியன். உதயத்துல பாம்பு இருக்கு. சரி. உதயாதிபதி உதயத்துல இருக்காருங்க ஐயா. ஆ? டிகிரி வைஸ் பார்த்தா உதயாதிபதி உதயத்துல தாங்க இருக்காரு. அப்ப இருந்தாருன்னா அவர் நினைக்கிறது நடக்கும்ல. சரி. அப்ப அவர் ரிலாக்ஸா போயிட்டு வரட்டும், அவர் போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வேற. ஐயா ஆ ஐயா சொல்லுங்க. வேலாயுதம். சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு 3 கேள்வி, எனக்கு ஒரு ஆர்வம் போட்டு தெளிவுபடுத்தி விடுங்கய்யா. இல்ல இப்ப வந்து ஒரு கேள்வி கேளுங்கயான்னு. ஐயா நான் கும்பிடுற குலதெய்வம் நான் சரியானதா கும்பிடுறேண்ணா. இவர் கேக்குறாரு. இப்ப டயத்தை சொல்லுங்க. டைம் 7 மணி 48 நிமிஷம் ஐயா. 7 மணி 48 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப 7:48 47ங்கய்யா. 7 மணி 48 47. இப்ப எங்க இருக்கு ஆருடம்? ஆரோட மகரத்துலயா இருக்கு. சரி. உதயம் சிம்மத்துலதான் இருக்கு. மாற இல்ல. இல்லைங்கய்யா, மாற்றம் இல்ல. மாற்றம் உதயம் இல்ல. 3 டிகிரில இருக்கு. சரி. இப்ப இவர் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க. குலதெய்வத்தை பத்தி. குலதெய்வத்தை பத்தி கேட்டாருன்னா எந்த பாவத்தை பார்க்கணும்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்திலே யார் இருக்கா? சனி இருக்காரு. யார் இருக்கா? சனியே இருக்காரு இல்லையா? ஆமையா. அப்ப அவர் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கு. இருக்குயா. எங்க இருக்கு? கோயில்ல இருக்கு, வீட்டுல இல்ல. சரிங்க ஐயா. அப்ப கும்பிட்டு இருக்கிறது கரெக்டான தெய்வமா? இப்ப அவர் கும்பிட்டு இருக்கிறது கரெக்டான தெய்வம் அப்படின்னா 9ஆம் வீட்டு 9ல இருந்து குரு பாக்குறாருல ஐயா. பாக்குறாருயா. அதே மாதிரி 9ஆம் வீட்டின் அதிபதியும் பாக்குறாருல. அப்ப சரியான தெய்வத்தை தானே கும்பிடுறாங்க. ஆமையா. அப்ப சனியையும் செவ்வாய் பார்வைன்னா உக்கிரமான காவல் தெய்வத்தை தானே கும்பிடுவாங்க. ஆமாங்க ஐயா. அப்படின்னு இருக்கும். ஆனா உதயாதிபதி மறந்து இருக்கு இல்லையா? 12ல இருக்கு இல்லையா? உதயத்துக்கு 12ல. அதனாலதான் நம்ம குழப்பம் இருக்கு. சரியா. ரைட். சரி. அடுத்து நன்றி. அடுத்து கேளுங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. கேளுங்க. ஐயா இப்ப உதயம் வந்து 29 டிகிரில இருந்தாலும் அது உதயாதிபதி அந்த வீட்டு அதிபதி தான் எடுத்துக்கணுமா எப்படிங்க? இல்ல உதயம் எந்த டிகிரி இருக்குன்னு பாருங்க. இல்லைங்க 29 டிகிரி இருந்தாலும் இப்ப உதயம் வந்து கிட்டத்தட்ட 90% கடந்துருச்சுல. கடந்துட்டா இப்ப அவர் கடந்துட்டா கடந்ததாத்தான் சொல்லணும். சரிங்க. இவர் வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதாத்தான் அர்த்தம். அதனாலதான் அவர் குழம்புறாரு. சரிங்க. இல்லைங்க இது இல்ல, நான் ஒரு பொதுவா எது எடுத்தாலும் தெரியும். உதயத்திலிருந்து எந்த டிகிரில இருக்குன்னு தான் பார்க்கணும். சரிங்க. சரி. அடுத்து வேற. ஐயா இன்னொரு கேள்விங்க. இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி டயத்தை நமக்கு அக்யூரேட்டா சொல்ல முடியும் இல்லைங்க? அதுக்கு அந்த கணிதம். பஸ் என்னன்னா ஆறுடத்தை வச்சுக்காங்க. ஆறுடம் எந்த நேரத்துல இருந்து மறுபடியும் உதயத்தை பார்க்கவோ, உதயத்திலிருந்து ஆறுடம் 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துல ஆறுடம் போகும்போது வந்துருமா இல்லையா? 5 நிமிஷத்துக்கு மாறிட்டே போகும்ல. இப்போ உதயத்திற்கு 1:09 வரும்போது அந்த பஸ்ஸோ இல்ல அந்த நபரையோ பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ உதயாதிபதி வந்து இப்போ சிம்மம்னா உதயாதிபதியிலே சூரியன் வந்து 5 டிகிரி, உதயாதிபதி வந்து 15 டிகிரின்ற போது உதயாதிபதிக்கு 12 எடுக்குவா இல்ல உதயத்திலே சூரியன் எடுக்குவா ஐயா? அதாவது உதயம் எத்தனை டிகிரில இருக்காரு? உதயம் வந்து 15 டிகிரி, சூரியன் வந்து 5 டிகிரின்ற போது அது உதயத்துல இருக்க சூரியன் எடுக்கவா இல்ல உதயத்தை கடந்துருவாருல்ல அவரு? ஐயா எப்படி நீங்க கடந்திருப்பாரு? இல்ல 5 டிகிரில உதயாதிபதி இருக்காரு. உதயாதிபதி 15 உதயம் எந்த டிகிரில இருக்குன்னு பாருங்க. உதயம் வந்து 15 டிகிரி, சூரியன் வந்து 5 டிகிரி ஐயா. 5 டிகிரி இருந்தா போயிருவாரு இல்லையா? உதயம் 15 டிகிரி, ஒரு 5 டிகிரி, அவர் பின்னாடி போயிருக்காரு இல்லையா? உதயம் முன்னாடி வந்துருச்சு. அடுத்து சரி. இப்ப இது புரிஞ்சாயா? புரிஞ்சுதையா? அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நம்ம இப்ப கேட்க போறோம். ஒவ்வொருத்தராகவும்
நீங்கள் படிக்காமல் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை இங்கே வந்து படிச்சிருக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அவங்களுடைய கருத்தை. ஐயா நான் சொல்றேங்க ஃபர்ஸ்ட். யார் பேரை சொல்லி ஊரை சொல்லி. என் பேர் ஈஸ்வரன் ஐயா, நான் சிவகாசி. சரி சொல்லுங்கள். ஐயா நான் உங்களோட வந்து 2 வருஷமா வந்து இந்த யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 வருஷமா? இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் படிச்சது கிடையாது. ஆனா நான் உங்களை மட்டும் விரும்பி நைட்டு நீங்க எத்தனை மணிக்கு வீடியோ போட்டாலும் அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். வெரி குட். பணம் கட்டி படிக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு சில முக்கியமான அந்த எபிசோட்லாம் வந்து அதனால கட் பண்ணிடுவீங்களா, அதனால அந்த இது எனக்கு ஃபுல்லா தெரியாது. சரி, இப்போ நான் ஃபுல்லா ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் அப்ளை பண்ணி பார்க்க போறேன். வெரி குட். சரிங்களா ஐயா? இல்லை எப்படி புரிஞ்சு? இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி. அது அல்லது உபதேசம் கூட வச்சுக்கலாம், குரு உபதேசம் கூட வச்சுக்கலாம். ஐயா இப்போ வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்காக எப்படி பார்க்கணும்னு சொன்னோம். இந்த ஜாமக்கோலை நமக்கு எப்படி பயன்படுத்துறது? அதாவது எனக்கு வறுமை இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, தரித்திரியம் என்பது இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. இந்த 3 இல்லாம இந்த ஜாமக்கோலை எப்படி பயன்படுத்துறது நமக்கு? இதுக்கு நீங்க உபதேசமா பண்ண பரவாயில்ல. அதாவது எப்படின்னா, ஜாமக்கோல் யாருக்கும் சொந்தம் இல்லை. கண்டிப்பா சாஸ்திரம் யாருக்கும் இருக்கிறதே சொல்ல போகுது. அதாங்க, அது நமக்கு எப்படி பயன்படுத்துறது? இப்போ நமக்கு நீங்க மற்றவர்களுக்கு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பார்க்கணும். நமக்கு சாதகமான நேரத்தில் தான் பார்க்கணும், இப்போ சாதகம் இல்லாத நேரத்தில் பார்க்கணும்னா நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்பயே உடனே பார்த்துடணும். சரிங்க. பார்த்துட்டு குருவை மனசில் 8 தேவதைகளை மனசுலையும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சுட்டி காட்டும். சரிங்க. அதில் ஒரு காரியம் பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படிங்க அணுகுமுறை பண்ணுறது? பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா விட்டுருங்க, நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரத்தை பார்த்துடணும். சரிங்க, அவ்வளோதான். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து குரு உதயத்தில் இருக்கும்போதோ அல்ல குரு உதயத்தை பார்க்கும்போதோ பரிகாரம் பண்ணுறதோ இல்லை அதை நோக்கி நம்ம முயற்சி எடுக்கலாமா? சூப்பர், அப்படி தான் எடுக்கணும். இது நமக்கு பயன்படுத்துறது யாருக்குனாலும் இதுதான். சரிங்க. அடுத்து ஈஸ்வருக்கு அடுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து தீபா பேசுறேன். சொல்லுங்க. ஐயா உங்க யூடியூப் சேனல்ல அந்த நீங்க ஒரு பிரசனத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தருக்கு வந்து குலதெய்வத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கால நிர்ணயம் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அது சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. அந்த வீடியோ பார்த்துதாங்க நான் வந்து இப்படித்தான் கால நிர்ணயம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டேங்க ஐயா. சரி, ரொம்ப நாளா உங்க வீடியோக்கள் வந்து இப்ப போட்டிருந்தீங்களே கடன் நோய் பற்றி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க, அதை பார்த்துருந்தாங்க ஐயா. அதை பார்த்துதான் குரு வந்தாதான் கடனுக்கு குருவும் சுக்கிரனும் பார்க்கணும்னு சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுட்டேங்க ஐயா அந்த வீடியோ பார்த்துதான். இல்லை இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லுவாங்க ஐயா. வெரி குட். அப்போ அந்த அளவுக்கு தெளிவாக வந்துட்டீங்க, அப்படித்தானே? தெளிவாயிட்டேங்க. வெரி குட், வெரி குட். சில இப்போ இல்லைனாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களாங்க ஐயா? அதெல்லாம் இங்கே கேட்குற இது மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரைட். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சீர்காழிலேருந்து மீனாயா. சொல்லுங்கம்மா. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள்கிட்ட படிக்கிறேன். எனக்கு ஜாமக்கோல்லாம் இன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆசான் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்ததுயா. அவ்வளோ தெளிவா அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்கய்யா. நாங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டால் கூட எங்களுக்கு புரியுற அளவுக்கு இந்த ஜாமக்கோல் இருக்குயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் போட்டு பார்க்கணும். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. ரைட் ரைட். அடுத்து சொல்லுங்க ஐயா. மோகன் ஐயா, பெங்களூர். சொல்லுங்கய்யா. பொதுவாக நான் யூடியூப்ல தான் ப்ரோக்ராம்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாதகம் பார்த்துருக்கேன். எனக்கு முதல் முறையா மேடமால உங்க தொடர்பு கிடைச்சது. மேடம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க படிக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு நன்றி, அவங்களால உங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இது முதல்ல ஆரம்பமா நினைக்கிறேன். துறைகள் ஒரு ஆரம்பப்படியா நினைச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமாங்க. நன்றி. அடுத்து சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா.
சொல்லுங்க ஐயா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமக்குள் ஆரோடம் உங்கள்கிட்ட படிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஆர்வம் படிச்சுட்டு இருக்கிறேன். படித்தது மனசில் தங்க மாட்டேங்குது. அது எப்படின்னே தெரியலையா, மறந்து போகுது. ஆமாம். இப்போ ஆர்வம் இருக்கு. எப்படின்னா எனக்கு ஒரு சின்ன வயசில் 3 வயசில் நடந்தது கூட இன்னும் மறக்கலை எனக்கு. ஒரு விஷயத்தின் மேலே அதிகமான தாக்கங்களையும் அது மேலே ஆர்வத்தையும் அதை கவனமாக கேட்டோம்னா அது மறக்காது. இல்லையா, எனக்கு அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்போ வந்து உங்களுக்கு நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நரம்பு மண்டலம் அல்லது நினைவாற்றல் இருக்குல்ல, அதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் வந்து மனசில் உள்ளே போய் நிற்கிற அப்படின்னா, இதே மாதிரி எனக்கு ஒரு அம்மா ஃப்ரெண்ட் இருந்தாங்க, வயசானவங்க. அவங்க இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதே இது மாதிரி வந்து தான் நிறைய இது மறந்து போகுது அப்படின்வாங்க. இவ்வளோ போது ஜோதிட புத்தகங்கள் வாங்கி படித்து கேபிஎல்லாம் படிச்சுட்டு கடைசியில் அந்த புக்கை பூரா எனக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கயா, இதை எனக்கு மனசுலே இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க போங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரியா? அதுதான் சரியான விஷயம். அப்புறம் எழுதி வச்சுக்கிறோம், எழுதி 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 அதை பார்க்கணும். சரி, அடுத்து ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து சாந்தா ஐயா. சொல்லுங்கம்மா. ஜாமக்கோள் வகுப்பு மிகவும் பயனுள்ளதா இருந்தீங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட மீண்டும் ஒரு முறை ரீகால் பண்றது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. எல்லாரும் இதை பயன்பெற்று சிறப்படையணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. யாரை கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்களா? உங்களை இல்ல, இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறவங்க, இன்னும் நிறைய பேருக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும். கத்துக்கிட்டவங்க மறுபடியும் போய் சொல்லணும். 4 பேருக்கு தேடி வரவங்கள்ட்ட நல்ல பயனுள்ள வகையில எல்லாரையும் கேட்குறீங்களா? என்னங்கய்யா? எல்லாரையும் கேட்குறீங்களா? ஆமாய்யா, எல்லாரையும் கேட்கிறேன். கத்துக்கிட்டாங்க எல்லாருமே அதை நடைமுறைப்படுத்தணும். பயிற்சி நிறைய எடுக்கணும். எடுத்துட்டு நாம கத்துக்கிட்டது போல மறுபடியும் நிறைய பேரை கத்துக்க சொல்லணும். உங்களுக்கு பொது உடைமையான கருத்தா இருக்கு. நீங்க எப்படி கத்துக்கிட்டியா? நான் ஐயாட்ட கத்துக்கிட்டேன், உங்ககிட்ட 2வது முறை கத்துக்கிட்டேன், தெளிவா கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆமாய்யா. அப்ப இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஆமாய்யா. அவ்வளவுதான். ஆமாய்யா. நன்றியா. ஓகே ஓகே. அடுத்து வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஜாமக்கோள் ஆரோடத்தை முதல் முறையா பணம் கட்டி நான் படிச்சிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயும் படிக்கலைங்கய்யா. எங்கேயும் படிக்கல? ஆமா. சரி. நீங்க பேசுனது யூடியூப்ல பேசுறத உங்க இதை பார்த்துதான் எனக்கு இந்த ஆர்வமே வந்தது. ரைட்டு. இப்போ உங்களோட படிக்கலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சுங்கய்யா. அப்ப எடுத்துடலாம்ல? கண்டிப்பா எடுக்கலையா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேங்கய்யா. ரைட். அடுத்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வேற யாரு? எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஐயா, நான் கரும்பு தான் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது நீங்க டீச்சர் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை ஞாபகம் நல்லபடியா வரும். எப்படியா? டீச்சர் உங்கள்கிட்ட வாங்கினோம்னா எனக்கு நல்லா ஞாபகம் சக்தி இருக்கு. தீட்சை வாங்கினா ஞாபக சக்தி வந்துரும்ன்றீங்களா? ஆமாம். விநாயகரை வழிபாடு செய்யுங்க. சரிங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க, அப்புறம் பார்த்துக்குருவோம். நேரடியாக சந்திக்கும் போது சந்திச்சுக்குருவோம். ரைட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது யாருன்னு சொல்ல? ஐயா வணக்கம் ஐயா. பிரபாகர் வடபழனியிலிருந்து ஐயா. சொல்லுங்க. இன்று வரை கற்றுக் கொடுத்த ஜாமக்கோள் ஆளுங்க எல்லாருக்குமே ஆக்சுவலாக நன்றி.
நான் உங்கள் ஆசீர்வாதத்தோட இனி வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கும் நான் வந்து பலன் சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறேன் ஐயா. இனிமேல் நான் அதை கற்றுக்குறேன் ஐயா. வெரி குட் வெரி குட். நீங்கள் முதலே வர படிச்சிருக்கீங்க? ஆமாங்க ஐயா. உங்ககிட்ட முதல் படிச்சிருந்தேன், பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல. இனிமேல் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்குறேன். வெரி குட், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐயா ஒரு கேள்வி. ஐயா ஐயா இப்போ நம்ம அடுத்த நவீன இது போது நீங்க நம்ம உபநட்சத்திரம் வழியா அது வந்து பிரசனமா ஜாதகமாங்க? அது ஜாதகம். சரிங்க. அப்படியே அந்த பிரசன கிளாஸ் அடுத்து சேர்த்து எடுத்துறீங்க, அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி சரி சரி, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வர ஜாதக கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, வாங்க வாங்க வாங்க. சரி, பிரசனமும் சேர்த்து எடுங்க. அது சரி 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 ஓகே. அடுத்து ஹலோ, ஹலோ பேசுறியா? நான் கேட்கலையா? அசோக் கேட்குது கேட்குது. சொல்லுங்க ஐயா. வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்க. சரி, யாரும் தராத நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி. ரைட் ரைட். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. பயிற்சி பண்ணாதான் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க கிளாஸ்ல எல்லாம் யாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்கவே விட மாட்டாங்கய்யா. நாங்கள் எவ்வளவுதான் உங்களை அடித்து துவைச்சி உங்களை கொலையாக கொண்டு எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்து பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் கேட்க கேட்க, அதாவது கன்று வந்து தாயினுடைய மடியை முட்டை தானே பால் சுரக்கும். ஆமாங்க. இப்போ எல்லாரும் புட்டி பால் வச்சு தானே கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆனால் இங்கே வந்து பால் சுரக்குது. அதனால எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கலாம். இல்லைங்க, மற்ற வகுப்புல எல்லாம் கேள்வி கேட்டாலுமே நீங்கள் வந்து முதல்ல வகுப்பை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவாங்கய்யா. திரும்ப ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வகுப்புலேயே நிறைய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான விளக்கம் கொடுத்து அதை டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விதியையும் நீங்கள் சொல்லி கொடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனால் இப்போ நம்ம படிச்சிருக்கிற ஜாமக்கோல் இருக்கே, இந்த அடிப்படை ஜாமக்கோல். ஆனால் இதை இன்னும் நம்ம தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய படித்தோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் தெளிவாக வந்துடுவீங்க. சரி சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் அதிர்ஷ்டசாலிகள் தான். இதை பூரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இதுக்கு எப்படியெல்லாம் இது இருக்குது அப்படிங்கிறது ஜாமக்கோல் வகுப்பு இன்னும் அடுத்து எப்போ போடுறதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம வேறு கான்செப்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஜாமக்கோல் வகுப்பு எப்போ போட்டாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு மீண்டும் அதில் கலந்துக்கிட்டு, இது ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இன்றைக்கி நடத்துகிற மாதிரி அடுத்த தடவை நடத்தும் போது இருக்காது. இதில் யாரும் பழைய ஆள் இருந்தால் நம்ம முதல் நடத்துகிற மாதிரி இருக்காது. பிரபாரையா, அதனால் வித்தியாசப்படும். அதனால் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி.